சங்கீதம் 55 முதல் வசனம், தேவனே என் ஜபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். தாவீது ஒரு அழகா சொல்லிருக்கிறார் பாருங்க. அப்பா, என்னோட ஜபத்திற்கு நீங்க பதில் கேட்டாங்க, என் ஜபத்தை கேட்டருளும். எத்தனை பேர் நம்ம மனசுக்குள்ள ஆண்டவர்கிட்ட இப்படி முறையிடுறோம்? என்னங்க ஆண்டவரே, நாங்க எத்தனை நாள் உங்ககிட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் சொல்றோம், நீங்க அப்படியே அமைதியா இருக்கீங்கன்ற நம்மளுடைய கூக்குரல் தேவனுக்கு கண்டிப்பா கேட்கும். ஏன்னா ஏற்ற நேரம் வர வரைக்கும் தான் நம்ம பொறுமையா இருக்கணும். தாவீது எல்லா காரியங்களும் கூட கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவங்க பொறுமையா இருந்தாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறவர் யாரு? அப்பா. அப்பா என்னைக்குமே நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார், மறக்க மாட்டார். நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா, ஆண்டவரையே மறந்துட்டாரோ, நம்ம ஜபத்திற்கு இன்னும் அவர் பதில் தரலன்னு நினைக்கிறோம். ஆனா நிச்சயமா பதில் தருவார். நம்ம விண்ணப்பத்திற்கு அவர் கண்டிப்பா செவி சாய்க்கிறவரா இருக்கிறார். நம்ம தான் அவசரப்படுறோம். நம்ம மனுஷன் இல்லையா? தாவீதும் மனுஷன்தான். ஆனாலும் அவங்க கர்த்தர்கிட்ட உண்மையா எல்லா காரியங்களை கூட கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரே, நான் இப்ப போலாமா வேணாவா ஒவ்வொரு காரியங்களும் கூட தேவனுடைய பாதத்துல கேட்கும் போது கர்த்தர் அதுக்கேற்ற பதில் தரும்போது தாவீது எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றாங்க. நம்ம கூட தேவன்கிட்ட முறையிடுற விண்ணப்பம் ஆகட்டும், நம்மளுடைய ஏக்கங்கள் எல்லாமே கர்த்தர் அறிவார். அந்த ஏக்கத்திற்கோ விண்ணப்பத்திற்கோ தேவன் நிச்சயமா பதில் தருகிறா இருக்கிறார். அதே சங்கீதத்துல, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தின் மீட்டு விட்டார். நம்மளை எதிர்க்க எப்படி வராங்களா? திரளான கூட்டமா. இவங்ககிட்ட என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு பயங்கர ஆலோசனை பண்ணி கூட்டமா வராங்க. ஆனா நமக்கு யாரெல்லாம் நினைக்கிறாங்கன்னா நம்மளோட கர்த்தர் இருக்கிறார் என்று அவங்க அறிந்து கொள்ளும்படியாக தேவன் எல்லா இக்கட்டுகளையும் விலக்கி நம்மளை மீட்டு நம்ம ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். நம்ம இருதயம் எப்படிப்பட்டதுன்னு தேவன் அறிவார். நம்மளுடைய சரீரம் எப்படிப்பட்டது கர்த்தர் அறிவார். எத்தனை பேர் என்ன சத்ரு நமக்கு எவ்வளவோ விரோதமா கூடனா கூட கர்த்தர் நமக்காக நிற்பார். நமக்கு முன்பாக நிற்கிறவர் தேவன் மாத்திரம்தான். மனுஷனா விட்டு போயிடுவாங்க, ஆனா நமக்காக நிற்கிறவர் யாரு? கர்த்தர். அதனால நம்ம எல்லா விஷயத்துல கூட என்ன சத்ரு என்ன யாரா நம்ம வீட்டாரே நமக்கு எதிரியா இருந்தா கூட நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்மோடு இருப்பவர் கர்த்தர். நம்ம தாவீது போல கர்த்தரை முன்ன வைப்போம், கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அதே சங்கீதத்துல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிபானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எவ்வளவு பாரத்தை நம்ம கர்த்தர் மேல வைக்க முடியுமோ கர்த்தர் மேல வச்சிடலாம். நம்ம ஃப்ரீயா இருப்போம். ஆண்டவரே, இந்த காரியம் நீங்க தான்ப்பா செய்யணும். இந்த மாதத்துல நமக்கு எல்லாருக்கும் அநேக தேவைகள் உண்டு. இந்த தேவையில நம்ம எப்படி கடந்து போவோம் தெரியாது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாக நமக்கு நடத்தி கொடுப்பதா இருக்கிறார். எல்லாவற்றையும் கூட நம்ம கர்த்தர் மேல வச்சிருவோம். என்ன கஷ்டம், என்ன பாரம், என்ன இக்கட்டான சூழ்நிலை, நமக்கு எத்தனை எதிரி சத்துரு வந்தா கூட தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். தேவன் பார்த்து கொள்வார். நம்ம நிம்மதியா ஃப்ரீயா இருப்போம். யார்கிட்ட சொல்லியிருக்கோம்? நம்ம அப்பா கிட்ட சொல்லியிருக்கோம். நம்ம எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருப்போம். அவர் நமக்காக ஏற்ற நேரம் நமக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, நீங்க பொறுமையா இருங்க. நமக்கு அந்த பொறுமை கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தாதான் அந்த வேதனை தெரியும், அந்த கண்ணீர் தெரியும். உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணிடுவீங்க, ஆனா கஷ்டப்படுறது யாரு? நம்ம தான். அதனால நம்ம தேவனுக்கு தெரியும் இல்லையா, நம்மளுடைய தேகம் எவ்வளவு தாங்கும்னு அவருக்கு தெரியும். அந்த பலவீனத்தை கூட கர்த்தருடைய கரை நம்மோட இருக்கும். அதனால எல்லா விஷயத்த கூட நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக இறங்கி செய்வார். நம்ம விண்ணப்பம் தேவன்கிட்ட சமூகத்துல ஒவ்வொரு நாளும் தியானிக்க நிச்சயமா நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் தேவன் பதில் தருகிறா இருக்கிறார். நம்ம ஆத்துமாவை காப்பாற்றுகிறா இருக்கிறார். இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக.